Hello friends, welcome to Pebbles. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பூரண கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை. இது கூட நம்ம ஜவ்வரிசி உப்புமாவும் செய்ய போகிறோம். Pebbles தமிழ். ஜவ்வரிசி உப்புமானா வெங்காயம் பூண்டு சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப சுலபமாக செய்யலாம். இதுக்கு என்னென்னா அந்த பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் அமேசான்லேருந்து ஒரு மோல்டு மாதிரி வாங்கியிருக்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது என்னென்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. மோல்டு நமக்கு கிடைக்கும். இது என்னென்னா ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னென்னா நீங்கள் உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா ரவுண்ட் ஆகிக்குது. திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுல மிடில் நம்ம பூரணத்தை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா அரிசி மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவுனே கடையில் கிடைக்கும். அதை வாங்கிக்கலாம். 1 கப் எடுத்துனா நீங்கள் 1.25 கப் அளவுக்கு தண்ணி, கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மாவு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கார கொழுக்கட்டைக்கு என்னென்னா திணை நம்ம 1 கப் எடுத்துருக்குறோம். அதாவது 1.25 கப் திணை எடுத்துருக்குறோம். இது கூட இட்லி அரிசி அல்லது பச்சரிசி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு இது கூட வெங்காயம் தாளித்து தான் செய்ய போகிறோம். இதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஜவ்வரிசி நீங்கள் ஒரு 3 hours சோக் பண்ணாலே போதும். நம்ம நல்லா சோக் பண்ணிவிட்டு இது கூட சீரகம், பச்சை மிளகாய் இதை தான் காரத்துக்கு போட போகிறோம். அதனோட அந்த ஸ்டிக்கியாக இருக்கிறது போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கூடவே வேர்க்கடலை பொடி அதை அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம நெய்வேத்தியத்துக்கு செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த நாளன்று எல்லாருமே என்னென்னா விநாயகருக்கு பிடிச்சமான கார கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, அவல் நம்ம செய்யலாம், சுண்டல் செய்யலாம், பொரி, வடை, இந்த மாதிரி வித்தியாசமான ஐட்டங்கள் செஞ்சு நம்ம விநாயகருக்கு படித்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டைக்கு என்னென்னா நம்ம 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, இன்னொரு கப் நான் ஜவ்வரிசிக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து கையோடு நான் வறுத்துக்கிறேன். அதே 1 கப் அளவுக்கு நான் இதை நம்ம வறுத்துட்டு 1 கப் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை நம்ம பச்சை வேர்க்கடலை எடுத்து வறுத்துட்டோம். இந்த தோல் எல்லாமே வெடித்து வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அடுத்து நம்ம எள் வறுத்துக்கலாம். அதாவது என்னன்னா இது ஒரு 25 to 30 கிராம்ஸ் அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெடிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனை வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பூரணத்துக்கு தேவையானது நம்ம 3 ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடே போதும். வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதையும் நம்ம வறுத்து தனியாக வச்சுட்டோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். கூட என்ன வெல்லத்தையும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அடுத்தது என்னென்னா தேங்காயும் நம்ம சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்படியே கிரேட் பண்ணியிருக்கோம். இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக வதக்கிக்கோங்க. தேங்காவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம். வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம துருவின வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொடிச்சு விட்டுருங்க. எவ்வளோ தேவையோ, அதாவது நம்ம 2 கப் அளவுக்கு வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்துருக்குறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்குறோம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதாவது ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு இருந்தாலே போதும். இதை நல்லா அப்படியே உருகட்டும். வெல்லம் உருகினதுக்கப்புறம் இதுக்கு இடையிலேயே நம்ம என்ன பண்ணலான்னா இது ரெண்டையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம தேங்காயும் வெல்லத்தையும் வதக்கிட்டுருக்கோம். இதுக்கு இடையிலேயே வேர்க்கடலையை அரைச்சிட்டோம். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எள்ளையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எள், ஏலக்காய் ரெண்டுமே அரைச்சிக்கலாம். இப்படி பண்ணுறப்ப என்னென்னா உங்களுக்கு பூரணம் மேல் மாவு மிச்சமாச்சுன்னா, அதாவது 10 அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நம்ம எள் உருண்டையாவோ இல்லை வேர்க்கடலை உருண்டையாவோ கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக இது சிம்பிள் மெத்தட் தான் நம்ம பண்ணுறோம். பூரணத்துக்கும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிள்ளையாருக்கு பிடித்தது இந்த பூரணம் தான். அதில் இம்பார்ட்டன்ட், அதாவது என்னன்னா வெல்லம், எள், வேர்க்கடலை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவல் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேர்த்துலாம். இப்போ நம்ம எள்ளையும் பொடி பண்ணிட்டோம். இந்த எள்ளில் எப்போவுமே இல்லைன்னா லைட்டாக எண்ணெய் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சிங்கன்னா நல்லா ஈரப்பதம் இருக்குது. அதுவே போதும். வெள்ளத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப என்னென்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த பூரண இது கிடச்சிடும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அளவுன்னு பார்த்திங்கன்னா
ஒரு 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தான் வந்து என்னென்னா கரைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மாவு வந்து அப்படியே கொட்டிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாவே வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த டைமுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா பூரணம் எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கூட உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே ஸ்பூன்லேயே நம்ம உள்ளே அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருந்தோம். அதை வந்து அரிசி மாவை கொட்டி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இதே வந்து நம்ம தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ இடையில நம்ம இப்போ உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பெருசாக நம்மளுக்கு தேவைப்படுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இடையில உங்களுக்கு கையில் வந்து அந்த அதாவது ஈரப்பதம் ஏதாவது இருக்கணும். நெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அமேசானில் வந்து விநாயகர் சதுர்த்திக்குனே நான் வந்து இந்த கொழுக்கட்டைனோட அச்சு இது வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இதை பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் வந்து இங்கே தடவிக்கலாம். ஆயில்னால் நெய் தடவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து என்னென்னா மோமோஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக நம்ம நெய் தடவிக்கலாம். நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்குறோம். இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம இதில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூரணம் வந்து இதில் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இதை ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப்பில் ஒரு மாவு வரும். அவ்வளோதான். நம்ம எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துடலாம். இப்போ வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து அப்படியே இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இதிலே வைக்கிறதுனால நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஷேப்பாக கிடைக்குங்கிறதுனால நம்ம இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுவோம். இதனால் உதுத்து விட்டுக்கோங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இந்த மாவை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து இதே இடத்துலையே இந்த இதுலேயே எடுத்துக்கலாம். இதில் நம்ம பூரணத்தை சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூரணத்தை சேர்த்திட்டு நீங்கள் மடித்து கூட அப்படியே வச்சுக்கலாம். அதாவது மோதகம் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. இதில் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா நம்ம இந்த ஜூஸரில் உள்ளே வந்து நெய் ஏதாவது தடவிக்கலாம். ஆயில் எது இருந்தாலும் ஓகே. இதுக்குள்ளே நம்ம மாவு வந்து போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு இது வந்து என்னென்னா மோல்டு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா இது வேண்டாம். இது சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான், பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படியும் ட்ரை பண்ணுறோம். இது மேலே நம்ம லைட்டாக மாவு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இது எடுக்கிறது என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஆயில் வந்து விட்டுருக்குறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம இட்லி தட்டு அல்லது ஸ்டீமர் இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம இட்லி தட்டு வச்சுக்கலாம். இப்போ அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. தட்டு எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். சுவையான கொழுக்கட்டை ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது கார கொழுக்கட்டை. அதாவது என்னென்னா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு தான் இதெல்லாமே நம்ம செய்கிறோம். இது என்னென்னா திணையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அதாவது மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து நார்ச்சத்து நிறையா இருக்குது. டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கலாம். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் திணையில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது அதனோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். திணையினோட பயன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. திணையை மட்டும் போட்டிங்கன்னா என்னென்னா கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இது கூட இட்லி அரிசி அல்லது பச்சரிசி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கார கொழுக்கட்டை. 1 கப் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கிறோம். 1.5 கப் அளவுக்கு திணை எடுத்துக்கலாம்.
இது ரெண்டையுமே ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம சோக் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு சோக் பண்ணி. இதை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இட்லி அரிசியை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2-3 டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்தியாச்சு, இதுக்கு மேலே வேறு எதுவும் தேவையில்லை. இது கூட நம்ம தினையும் அதே மாதிரி தான் நீங்கள் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி வந்து என்னன்னா கலராக இருக்கக்கூடாது. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கீழே ஊற்றிடலாம். இது கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த தண்ணி யூஸ் பண்ணல. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இதுக்கிடையிலேயே நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெப்பரை வந்து ஒரு 10 பெப்பர் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா கொட்டிக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது கருவேப்பிலை, பெருங்காயம் லைட்டாக போட்டுக்கோங்க. இதை அப்படியே தாளிச்சுக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கு இஞ்சி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இஞ்சி ஆட் பண்ணால் குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி, நான் ஜாஸ்தி ஆட் பண்ணல. இது வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 மூடி அளவுக்கு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட திருவுணது இருந்தாலும் ஓகே, ரெண்டுமே ஓகே. இதையும் நம்ம திருவி வச்சுக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தினை அரிசி, அதாவது இட்லி அரிசி, இதை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அரைக்கணும். அதாவது லிக்யூடாக தான் நம்ம அரைக்கணும். இது அப்படியே கெட்டி ஆயிரும். நம்ம அப்படியே மிக்ஸ் ஆகிறப்ப லாஸ்ட்டில் நம்ம பெப்பர் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீமிங் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது 200 கிராம்ஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதாவது நியூ லேர்னர்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. 50 கிராம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களால் கிளற முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். இது கெட்டியாகிறப்போ நீங்கள் இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நம்ம மிளகு வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்துருக்குறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி என்னென்னா இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு. சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ நம்ம ஒரு நாளே ஊற வச்சாலே போதும். அப்படியே கலர் மாறிட்டே வரும். நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அதை தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினாலே போதும். இது நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்போ என்னென்னா ஆவிலேயே வெந்துடும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 50% வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 50% வெந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இதை வந்து நம்ம ஸ்டீமிங் பண்ணணும். இது வந்து ரொம்ப சத்தானது திணை. இதில் இருக்கிற மருத்துவ குணங்களும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ இட்லி குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமர் இருந்தாலும் ஸ்டீமர் எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டீமர் இருக்குது, ஆனால் வந்து இட்லி குக்கர் எடுத்துகிட்டு தெரியாமல் நம்ம இட்லி குக்கரையே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஆறட்டும். இப்போ நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்குது. இது நம்ம அப்படியே ஸ்டீமிங் பண்ணி எடுக்கணும். கார கொழுக்கட்டைக்கு நல்லா வேக வச்சுட்டோம். இதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இட்லி குக்கரில் வச்சுக்கோங்க. ஒரு டைம் கை நனைச்சிக்கோங்க, ஏன்னா சூடாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம ஸ்டீமிங்கில் வச்சுட்டோம். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சுவையான கார கொழுக்கட்டை ரெடி. ஜவ்வரிசி கிச்சடிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது ஜவ்வரிசி, வேர்க்கடலை, இது 2 தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து என்ன, வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டோம். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியில் தான் செய்ய போகிறோம். ஜவ்வரிசி உப்புமான்னு எடுத்துக்கலாம். இது வந்து நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து என்னன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி சோக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியானதும் கூட. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம்.
ஆயில் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக தான், இது நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதாவது என்னென்னா, நம்ம சீரகம் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஜாஸ்தி எதுவுமே கிடையாது. இப்போ சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், ஆப்ஷனல் தான். பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ நல்லா இறங்கிடும் மசாலா. அதாவது என்ன, காரம் வந்து நல்லா இறங்கும். பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்போ பச்சை மிளகாய், சீரகனோட வாசம் இதெல்லாமே நல்லா இறங்க ஆரம்பிக்கும். இன்னும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அது வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். எப்போவுமே என்ன, ஜவ்வரிசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்படியே ஸ்டிக்கியாக ஆகிட்டே வரும், ஜெல்லி மாதிரி ஆகும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணுறோம். அப்போ என்னென்னா உங்களுக்கு நல்லா பிரிஞ்சிடும், உதிரி உதிரி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியானது. அது மாதிரி இது பிரசாதமாக நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதாவது வரவங்களுக்கு நவராத்திரிக்கு இது மாதிரி செய்யலாம், விநாயகர் சதுர்த்திக்கு அவல் செய்யலாம், சாபுதானால செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம செய்யலாம். நல்லா பிரிஞ்சு வரதுக்காக நம்ம வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே சேர்ந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் தோலோடையே அப்படியே அரைச்சிக்கலாம். இதை வந்து தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அப்படியே உதிரி உதிரி ஆகிடும். நம்ம அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஜவ்வரிசி உப்புமா ரெடி. இதுக்கு வந்து என்ன, ஆனியன் இதில் எதுவுமே நம்ம போட வேண்டியதில்லை. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கார கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, ஜவ்வரிசி கிச்சடி ரெடி. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன கொழுக்கட்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அனுப்ப சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.